உழைக்காமல் தலைவரான ஒரே நபர் அண்ணாமலைதான். இபிஎஸ் விமர்சனம். முருகன் மாநாடு போல இஸ்லாமிய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளையும் அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி என்றால் தற்கொலைக்கு சமமானதாக போய்விடும். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு. வசைபாடுபவர்கள் வாழ்த்தும் வகையில் முத்தமிழ் முருகன் மாநாடு அமைந்துள்ளது. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. தேமுதிக தலைமை அலுவலகம் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும். பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வருவது எப்போது? அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டண உயர்வு நிறுத்தி வைப்பு. அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. அனுமதியின்றி கொடியேற்றினால் நடவடிக்கை பாயும். தொண்டர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் எச்சரிக்கை. நடிகர் ரியாஸ்கான் மீது மலையாள நடிகை ரேவதி சம்பத் பாலியல் குற்றச்சாட்டு. தகாத உறவுக்கு அழைத்ததாக பரபரப்பு புகார். மராட்டிய மாநிலத்தில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. 4 பேர் கைது. பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களுக்கு கடும் தண்டனை. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி பேச்சு. இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளப்பெருக்கு. 11 பேர் உயிரிழப்பு. ஹிஸ்புல்லா தாக்குதல். இஸ்ரேலில் ராணுவ அவசர நிலை பிறப்பிப்பு. கர்நாடகாவில் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். வானிலை மையம் எச்சரிக்கை. உங்களுடைய சிரிப்பை தவற விடுவோம் ஷிகர். விராட் கோலி உருக்கம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.